பெஞ்சல் புயல் கரையை நெருங்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தீவிரத்தை காட்ட துவங்கி இருக்கிறது. விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. வட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த நேரத்தில் நியூஸ் தமிழானது களத்திலிருந்து அவ்வப்போதைய நிலவரம் என்ன என்பதை செய்தியாளர்கள் வாயிலாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. களத்திலும் எம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் கள சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய நிலையில தற்போதைய அண்மை செய்தி ஒன்று இருக்கிறது. அதனை பார்த்து விடலாம். தொடர்ந்து புதுவை சென்னை சாலைகளில் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் கனகசெட்டிக்குளம் என்ற பகுதியில் நீரானது தேங்கி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவை சென்னை சாலைகளில் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கனமழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது கனகசெட்டிக்குளமாக இருக்கிறது. இங்க சூழல் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து வாகன ஓட்டிகள் எல்லாருமே அவதிக்குள்ளாகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மழையின் தீவிரம் அந்த பகுதியில் எந்த அளவிற்கு இருக்கிறது? வணக்கம் கௌதமி. பெங்கல் புயலானது அறிவிக்கப்பட்டு தற்பொழுது நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மட்டுமின்றி விழுப்புரம் அருகே உள்ள புதுச்சேரி மாநிலத்திலும் பலத்த மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையான ஈசிஆர் சாலை எனப்படும் கடற்கரை சாலையானது முற்றிலுமாக ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. புதுவை பகுதியான கனகச்செட்டிக்குளம், பிள்ளையார் சாவடி, காலாப்பட்டு உள்ளிட்ட பகுதியில் உள்ள சாலைகள் முற்றிலுமாக சாலைகளில் பெருக்கெடுத்து தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. இதன் அருகாமையில் உள்ள மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி மழை நீரானது வந்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக சாலைகளில் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது. இதேபோன்று விழுப்புரம் மாவட்ட பகுதியான கீழ்புத்துப்பட்டு, பொம்மையார்பாளையம், கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த ஈசிஆர் சாலை எனப்படும் இந்த சாலைகள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து வருகின்ற வாகனங்கள் இந்த மரக்காணம் வழியாக சென்னை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த வழியாக பல வாகனங்கள் சென்றபடி உள்ளன. இந்த வாகனங்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே சென்று வருகின்றன. இது மிகுந்த ஆபத்தான முறையிலும் இந்த வாகனங்களானது பயணப்பட்டு வருகின்றனர். இந்த மழை ஆனது தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக தற்போது சூழ்நிலையில் அதிகப்படியான நீரானது காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த இரவு புயலானது கரையை கடக்கும் என கூறப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதிகளில் அதிகப்படியான தண்ணீர் தேங்கி நிற்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு இதனை தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கௌதமி, தற்போதைய கள நிலவரம் குறித்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.